சிவராத்திரியில் முதல் 2 காலங்கள் இறைவனுக்கு நம்ம என்ன தூபம் காட்டணும், அந்த தூபத்தில் நம்ம போடக்கூடிய அந்த பொடி என்ன, இறைவன் திருமேனிக்கு என்ன சாற்றணும், இப்படி பல்வேறு விஷயங்களை அபிஷேக பொருட்கள் உட்பட எல்லாத்தையும் போன 2 வீடியோவில் பார்த்தோம். இதை தொடர்ந்து 3ஆவதாக இந்த வீடியோவில் 3ஆவது காலம் 4ஆவது காலம் ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்க்க இருக்கும். நீங்கள் முதல் 2 காலம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இது 3ஆவதும் 4ஆவது காலமும் சேர்த்து இந்த வீடியோவில் வர இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவனுடைய திருமேனிக்கு நாம் என்ன பொடியை சாற்றணும், எந்த புகையை கொண்டு இந்த 3ஆவது காலத்துலேயும் 4ஆவது காலத்துலேயும் என்ன புகை போடணும், அப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த 3ஆவது காலம் அப்படின்றது இரவு 12 மணிக்கு துவங்குது. இதில் இறைவன் லிங்கோத்பவராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த லிங்கோத்பவர் அப்படின்ற இந்த ரூபம் இறைவன் தணலாக நின்ற கோலம், அதற்கு இடையில் அவர் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த உருவம் தான் லிங்கோத்பவர். இந்த லிங்கோத்பவரை அம்பிகை வழிபட்ட காலம்தான் இந்த 3ஆவது காலம். இந்த காலத்தில் லிங்கோத்பவராக காட்சி கொடுக்கின்ற அந்த சிவலிங்கத்துக்கு நாம் என்ன அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா, தேன், பச்சரிசி மாவு, மஞ்சள் இது போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். இன்னும் நமக்கு என்னெல்லாம் முடியுமோ, இன்னும் என்னால் முடியும்னா எலுமிச்சம்பழ சாறு கொண்டு கூட அபிஷேகம் பண்ணலாம். எலுமிச்சை சாறு நம்ம அபிஷேகம் பண்ணால் யம பயம் நீங்கும். இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே, அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டு. அதனால் நமக்கு என்ன பொருள் இருக்கோ நம்மக்கிட்ட, முக்கியமாக தேனால் நம்ம அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது சிறப்பு. அம்பிகை அப்படின்றதுனால மஞ்சள் நம்ம அபிஷேகம் சிறப்பாக வைக்கிறோம் அந்த இடத்துல. அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய திருமேனிக்கு நாம் திருநீரோட ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்த்து இறைவனுடைய திருமேனிக்கு சாற்றணும். அடுத்ததாக நாம் கருப்பு குங்கிலியம் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த குங்கிலியம் வாங்கி அதில் நம்ம இறைவனுக்கு புகை போடலாம். இப்படி நம்ம குங்கிலியத்தால் புகை போடும் பொழுது ரொம்பவே கொஞ்சமாக போடணும். சாம்பிராணியெல்லாம் போடுவோம் இல்லையா, நிறைய அள்ளி வாரி வாரி போடுவாங்க சில பேர், அந்த மாதிரியெல்லாம் போட்டுறக்கூடாது. சும்மா ரொம்ப லைட்டாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போட்டு இறைவனுடைய திருமேனிக்கு காட்டிட்டு மீதம் நம்ம சாம்பிராணி புகை காட்டிக்கலாம். அதே மாதிரி அப்போ நாம நைவேத்தியமாக படைக்கக்கூடியது மாதுளை, எள் சாதம், அதாவது சாதம் வடிச்சிட்டு அந்த சாதத்தில் ஒரு 4 எள்ளை கலந்து இறைவனுக்கு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம். இப்படி செஞ்சுட்டு இறைவனுக்கு அருகம்புல்லாலையும் தாழம்பூவாலையும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். இறைவனுடைய திருமேனியில் தாழம்பூ, அவருடைய தலையில் இந்த தாழம்பூவை சூட்டலாம். இந்த ஒரு காலத்தில் மட்டும்தான் தாழம்பூ அப்படின்றது பூஜைக்கு ஏற்றதாக அமையுது. மற்றபடி வேறு எந்த நேரத்துலையுமே தாழம்பூ பூஜையில் நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா. அதனால் இந்த லிங்கோத்பவர் அப்படின்ற இந்த லிங்கோத்பவர் ரூபமாக இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாழம்பூ அப்படின்றத இறைவனுக்கு சூட்டி நமக்கு வேண்டியதையெல்லாம் நம்ம பெறலாம். என்ன பெறலாம் அப்படின்னா, இந்த காலம் அம்பிகை வழிபட்ட காலம் இல்லையா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் முதல்ல முறையிடுவோம், அம்மா எனக்கு இது வாங்கித்தாமா, அப்பா கிட்ட கேட்டு வாங்கித்தாமா நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டில் கூட. அதே தான் அம்பிகை நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையும் வாரி வழங்குவாள். அம்மா தானே நமக்கு எப்பவுமே முதல்ல சப்போர்ட் பண்ணுறது. அப்போது நமக்கு இந்த காலத்தில் நம்ம இறைவனை வழிபட்டால் சகல செல்வங்கள், ஞானம், மோட்சம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை இறைவன் நமக்காக அருள் பாலிக்கக்கூடிய தருணம் தான் இந்த லிங்கோத்பவராக காட்சி கொடுக்கக்கூடிய 3ஆவது காலம். சரி, அடுத்ததாக நாம் 4ஆவது கால பூஜைக்கு போகலாம். இந்த 4ஆவது காலம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு மேலே நம்ம செய்யக்கூடிய காலம். இந்த காலத்தில் இறைவன் சிவரூபமாகவே நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த காலத்தில் நாம் தேவர்கள், மனிதர்கள், சகல ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுமே இறைவனை இந்த நேரத்தில் வணங்குவதற்கு உகந்த நேரம். இப்போ இல்லை, எப்பவுமே
சதா சர்வ காலமும் இந்த 3 மணிக்கு மேலே எழுந்து நம்ம இறைவனோடு நம்ம பேசக்கூடிய நேரம் அப்படின்னாலே இந்த நேரம் தான், இந்த 4ஆம் காலம் தான். ஆக இந்த நேரத்தில் தேவர்கள், மனிதர்கள், சகல ஜீவராசிகளும் வணங்கக்கூடிய நேரம். இங்கே என்ன நம்ம அபிஷேகம் செய்ய முக்கியமாக நாம் செய்யக்கூடியது கரும்பு சாறு. இந்த கரும்பு சாறில் நீங்கள் கடையில் கேட்கும் பொழுது இஞ்சி எல்லாம் போட்டு கலந்து சாறு எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, நம்ம முதல்ல கடைக்காரர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட அந்த லெமனோ இல்லை இஞ்சி இதெல்லாம் வைக்காமல் நம்ம அரைச்சி கொடுக்க சொல்லி வாங்கிடணும். ஏன்னா இறைவன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்யக்கூடியது அப்படின்றதுனால வெறும் கரும்பு மட்டும் எடுத்து சாறு கொடுக்க சொல்லிவிடுங்க. ரொம்ப நல்லது, விசேஷம் கரும்பு சாறால் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கடுத்தது பழங்கள், என்ன பழம் இருக்கோ அந்த பழச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம், பாலால் அபிஷேகம் செய்யலாம். அதே மாதிரி பொட்டு வைக்கலாம் அப்படின்னா சந்தனம், இந்த சந்தனத்தோடு கொஞ்சமாக புணுகு எடுத்து கலந்து இறைவனுக்கு பொட்டாயிடலாம். இந்த நேரத்தில் நாம் லவங்க புகை போடலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பெல்லாம் பற்ற வச்சு லவங்க புகை போட வேண்டாம். கற்பூரம் எரியுது இல்லையா, அந்த கற்பூரத்தில் ஒரே ஒரு லவங்கத்தை போட்டாலே போதும். லவங்க புகைனா ஏதோ நிறைய இந்த கொட்டாங்குச்சியோ இல்லை கறியோ எல்லாத்தையும், அடுப்பு கறி எல்லாத்தையும் பற்ற வச்சு அதில் சாம்பிராணி புகை போடுற மாதிரி ஒரு கைப்பிடி லவங்கத்தை தூக்கி போட்டு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. கற்பூரம் நமக்கு சாமிக்கு காட்டுறோம் இல்லையா, அப்போது ஒரு லவங்கத்தை அந்த கற்பூரத்தில் போட்டு அந்த புகை பரவச்சுனாலே போதும். சரியா? அதுக்கடுத்துதான் கருநொச்சி கிடைக்குதுன்னா பாருங்கள், இப்போலாம் நொச்சி எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதில் இந்த நீல கலரில் ஒரு மலர் வரும் இந்த நொச்சியில். அந்த கருநொச்சியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீலோத்பவ மலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நம்ம கதம்ப பூலாம் கட்டுவாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூ தான் நீலோத்பவ மலர். அந்த பூவாக இருந்தாலும் சரி, நீல கலரில் இருக்கக்கூடிய இந்த பூக்களை கொண்டு இறைவனுக்கு நம்ம அர்ச்சனை செய்யலாம், அலங்காரம் செய்யலாம். அதே மாதிரி என்ன நம்ம அவருக்கு படைக்கணும், என்ன நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்கள், உணவுப் பொருட்கள், சுத்த அன்னம், அதாவது சாதத்தை வடிச்சிட்டு அதில் ஒரு துளி நெய் விட்டு கலந்து, உப்பு எதுவுமே போடக்கூடாது, சாதம் வடித்து அதில் ஒரு துளி நெய் விட்டு கலந்து இறைவனுக்கு நம்ம படைக்கலாம். இதுதான் 4வது காலம் பூஜை செய்யக்கூடிய முறை. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நேரம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 3வது காலமும் 4வது காலத்தில் நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3வது காலம் 4வது காலம் பார்த்து எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் காலம் 2வது காலம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 3வது 4வது காலத்தையும் பார்த்து எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கே நீங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுட்டா தான் இரவு முழுக்க பூஜை செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப கால தாமதமாக இந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.